மனம் தேடும் ஆலயம். உலகாளும் பரமேஸ்வரனின் அம்பிகையான பார்வதி தேவியின் அம்சமான ஸ்ரீ துர்க்கைக்கு இந்தியாவில் பல இடங்களில் கோயில்கள் அமைந்துள்ளன. எல்லா சிவாலயங்களிலும் துர்க்கைக்கென்று உள்ள தனிச்சன்னதியில் அம்மன் அருள்பாலிக்கின்றாள். துர்க்கை என்னும் சொல்லுக்கு வடமொழியில் வெல்ல முடியாதவள் என்று பொருள், தமிழில் வெற்றிக்கு உரியவள் என்று பொருளாகும். அன்னை துர்க்கைக்கு பல்வேறு புராண கதைகள் உள்ள போதும் மகிஷாசுரனாம் மேதிய உணனை அழிக்கவே அவள் தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. அதனால்தான் துர்காதேவி மகிஷாசுர மர்தினி அல்லது மேதிய உணன் கொல்பாவை என்றும் அழைக்கப்படுவதுண்டு. ஸ்ரீ துர்க்கை அம்மன் பல இடங்களில் காளியாகவும் சண்டிகையாகவும் மகிஷாசுர மர்த்தினியாகவும் காட்சி தருகின்றாள். இவ்வாறு காடுகள் மலைகள் என பல்வேறு இடங்களில் கோயில் கொண்டிருக்கும் தேவி லிங்க வடிவத்திலும் நதியின் நடுவிலும் வாசம் செய்யும் ஒரு அற்புத ஆலயத்தை பற்றித்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் உளம் நாடி தரிசிக்கப் போகின்றோம். கட்டீல் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி திருக்கோயில் கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் கட்டீல் என்னும் தலத்தில் நேத்ராவதி ஆற்றின் நடுவே ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி கோயில் கொண்டிருக்கின்றாள். சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கும் இந்த தலத்து அம்மனை பெண்ணாக அலங்கரித்து வழிபாடு செய்கின்றனர். கட்டீல் என்றால் மடி என்பது பொருளாகும். நதியின் மடியில் தோன்றிய திருக்கோயில் என்பதால் இந்த தலம் முன்பு கட்டீல் என்று அழைக்கப்பட்டது. கட்டீல் என்பது தற்போது கட்டீல் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகின்றது. கோயிலின் பின்பகுதியில் நேத்ராவதி ஆறு நந்தினி என்ற பெயருடன் இரண்டாக பிரிந்து கோயிலை சுற்றிலும் ஓடுகின்றது. இயற்கை அழகுமிக்க வனப்பகுதியில் அமைந்துள்ள இக்கோயிலுக்குள் நுழையும் போதே சலசல என ஓடும் நதியின் ஓசை பக்தர்களை வேறு உலகத்திற்கே அழைத்துச் சென்று விடுகின்றது. கோயிலின் முகப்பில் அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ள 2 கோபுரங்கள் நம்மை வரவேற்கின்றன. இந்த கோபுரங்களுக்கு நடுவே நடுநாயகமாய் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து சூலம் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அன்னை ஆக்ரோஷமாய் காட்சி தருகின்றாள். கேரள பாணியிலான கட்டிட அமைப்பில் கோயில் எழுந்துள்ளது. கோயிலுக்குள் நுழைந்து சென்றால் மகா மண்டபத்தின் நடுவே கொடிமரத்தை அடுத்து கருவறை அமைந்துள்ளது. அன்னையின் சிவலிங்க ரூபம் மறைக்கப்பட்டு அன்னை துர்கா பரமேஸ்வரி உலோகத்தில் புடைப்பு சிற்பமாக காட்சி தருகின்றாள். நதியின் நடுவில் அமைந்துள்ளதாலேயே கோயிலின் கருவறை எப்போதும் ஈரமாகவே இருக்கின்றது. கர்ப்ப கிரகம் ஈரமாக இருப்பதுடன் இங்கு வழங்கப்படும் பிரசாத குங்குமமும் ஈரமாகவே இருக்கின்றது. கோயிலின் முகப்பு மற்றும் வளைவு நவீன பாணியிலான தென்னிந்திய கோயில் அமைப்பை கொண்டுள்ளது. அதே சமயம் உட்பிரகாரங்கள் கேரளாவின் கட்டிட பாணியில் அமைந்துள்ளன. மூலஸ்தானமும் அவ்வாறே நமக்கு காட்சியளிக்கின்றது. முன்பொரு காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் மிக கடுமையான பஞ்சத்திலும் வறுமையிலும் மூழ்கி தவித்து வந்தனராம். அதை கண்ட ஜபாலி என்ற முனிவர் எப்படியாவது அவர்களின் துயரை துடைக்க வேண்டும் என்று எண்ணி அவர் யாகம் வளர்த்து தேவலோகத்தில் இருக்கும் தெய்வ பசுவான காமதேனுவை தருவிக்க எண்ணினார். அந்த நேரத்தில் காமதேனு வருணலோகம் சென்றிருந்ததால் அதன் மகளான நந்தினியை எடுத்துக் கொள்ளுமாறு இந்திரன் ஜபாலி முனிவரிடம் கூறினான். ஆனால் நந்தினியோ பூலோகத்தில் பாவிகள் மலிந்து கிடப்பதால் தான் அங்கு வர முடியாது என்று ஜபாலியுடன் செல்ல மறுத்துவிட்டது. அங்கு மக்கள் படும் துயரத்தையும் நந்தினி அங்கு வந்தால் மட்டுமே அவர்களின் வறுமை ஒழியும் என்றும் ஜபாலி முனிவர் தயை கூர்ந்து கேட்டுக்கொண்டார். நந்தினி உதவ மறுத்ததால் முனிவர் அதை தண்ணீராக மாறும்படி சபித்து விட்டார். மனம் வருந்திய நந்தினி சாப விமோசனம் வேண்ட, நீ பூ உலகில் ஒரு நதியாக ஓடிக்கொண்டிரு, அப்போது துர்க்கையானவள் உன் இடுப்பில் குழந்தை வடிவில் உட்கார்ந்து கொள்ளும் போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் முனிவர்.
தேவியை நந்தினி வேண்ட தேவியும் அருள்பாலிக்கின்றாள். குழந்தை ரூபத்தில் வரும் துர்கா பரமேஸ்வரியை தன் இரு கைகளாலும் எடுத்து அணைத்து தன் இடுப்பில் வைக்க நந்தினிக்கு சாப விமோசனம் கிடைக்கின்றது. ஆனால் பூவுலக மக்களின் நன்மைக்காக நந்தினியின் சக்தியை ஆறாக மாற்றி ஓடும்படி தேவி கேட்டுக்கொள்கின்றாள். அதன்படி நேத்ராவதி நதியின் நடுவில் தான் கோயில் கொள்வதாகவும் தான் நந்தினிக்கு மகளாக பிறந்து நந்தினியின் சாபத்தை போக்குவதாகவும் சொல்கின்றாள் தேவி. அதன்படி ஏற்பட்டதுதான் கட்டில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி திருக்கோயில். கோயிலின் பின்பகுதியில் நந்தினி என்ற நேத்ராவதி நதி இரண்டாக பிரிந்து மாலை அணிவித்தது போன்று சுற்றி ஓடுகின்றது. இயற்கை எழில் கொஞ்சம் காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள இக்கோயிலுக்குள் நுழையும் போது சலசல என ஓடும் நதியின் ஓசை காதுகளுக்குள் ரீங்காரமிடுகிறது. அந்த சமயத்தில் பூலோகத்தில் அருணாசுரன் என்ற அரக்கன் பல தீமைகளை செய்து கொண்டிருந்தான். அவனிடமிருந்து உயிர்களை காக்கும்படி பார்வதி தேவியிடம் முனிவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். அதன்படி அரக்கனை வதம் செய்வதற்காக பார்வதி தேவி மோகினியாக வடிவம் எடுத்து வந்தார். மோகினியின் அழகில் மயங்கிய அரக்கன் அவளை பின்தொடர்ந்தான். நேத்ராவதி ஆற்றின் நடுவில் இருந்த பாறையின் பின்னால் ஒளிவது போல் மோகினி வடிவத்தில் இருந்த பார்வதி தேவி பாவனை செய்தாள். அருணாசுரன் தேவியை பிடிக்க முயன்றபோது தேனீக்களின் ரூபம் எடுத்து அவன் சாகும் வரை கடுமையாக கொட்டி தீர்த்து கொன்றாள். அதன்பின் தேவி சாந்த நிலைக்கு திரும்ப வேண்டி தேவர்கள் இளநீரால் அபிஷேகம் செய்தார்கள். அதன்படியே நந்தினி ஆற்றின் நடுவிலே தோன்றி அழகிய வடிவத்தில் துர்காதேவி காட்சியளித்தாள். அதோடு தான் மகளாக பிறந்து நந்தினியின் சாபத்தை போக்குவதாக சொன்ன வாக்கையும் நிறைவேற்றினாள் துர்காதேவி. அருணாசுரனை அழிக்க கல்லாக மாறிய தேவி ரக்வேஸ்வரி என்ற பெயரில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றாள். வெப்ப நோய், குடும்ப தகராறு, சொத்து பிரச்சனை தீர பக்தர்கள் இளநீர் காணிக்கை செலுத்துகின்றனர். இதேபோல் வேண்டுதல் நிறைவேற பெற்றவர்கள் தங்கள் எடைக்கு எடை துலாபார காணிக்கை செலுத்துகின்றனர். பக்தர்களுக்கு தீர்த்தம், வளையல், உடுப்பி செண்டு மல்லிகை, மைசூரு மல்லிகை, பாக்குப்பூ, சந்தனம் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. தமிழகத்தில் மதுரை மல்லிகை போல கர்நாடகாவில் உடுப்பி சங்கரபுரம் மல்லிகை புகழ்பெற்றதாகும். அம்மனுக்கு அணிவிக்கப்படும் மாலையில் இந்த மல்லிகை முக்கிய இடம் பிடிக்கிறது. திருமண வரம், குழந்தை பேறு, இழந்த பொருள் மீண்டும் கிடைக்க இந்த மலரை வாழை நாரில் தொடுத்து அம்மனுக்கு அணிவிக்கின்றனர். கர்நாடக மக்கள் இந்த அம்பாளை துர்கம்மா என்று செல்ல பெயரிட்டு அழைக்கின்றார்கள். பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற இந்த ஆலயத்தில் யட்சகானம் என்ற வழிபாட்டை நடத்துகின்றார்கள். ஏப்ரல் 13 முதல் 20ஆம் தேதி வரை பிரம்மோற்சவ விழாவும், நாக பஞ்சமி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி ஆகிய விழாக்களும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. இவ்வாலயத்தில் ரக்வேஸ்வரியைப் போலவே மகா கணபதி, ஐயப்பன், நாக தேவதை, பிரம்மன் ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. காலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம். பெங்களூரிலிருந்து 360 கிலோமீட்டர் தொலைவிலும், மங்களூரிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும் கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில் அமைந்துள்ளது. பக்தர்கள் வேண்டும் வரம் தந்து அருளும் கட்டில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து வளம் பல பெற்று வருவோம். வாருங்கள். நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8999366611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். மனம் தேடும் ஆலயம்.